தண்ணி நீங்கள் குடிக்கணும். ஓகேங்களா? அதிக அளவு தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 முதல் 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். பொதுவாக தண்ணி குடிக்காதனால கூட என்னன்னா கிட்னி ஸ்டோன் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த சோடியம் ஓகேங்களா, சோடியம் அதிகம் படிகிறனாலையும் அதிகம் மினரல்ஸ் படிகிறனாலையும் அந்த யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுதா, அந்த ஃபார்ம் ஆகுது வந்து என்னன்னா அது இது பண்ணுது. இப்போ நம்ம கல்லுப்பு எடுத்து நம்ம தண்ணியில் வந்து கரைக்கும் போது எப்படி அது கரைதோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கு அதிகமான நம்ம தண்ணி குடிக்கும் போது என்னன்னா அந்த 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 உப்புகள் கரைஞ்சிடுது. இதே வந்து என்ன ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? நீங்கள் அதே எப்படின்னா தண்ணி குடிக்கணும். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்காமல் எல்லாத்தையும் நடந்து வருவீங்க. அது இல்லாமல் கோலா, பெப்சி, மிரண்டா இதெல்லாம் குடிக்கிறதுனால என்னன்னா உங்களுக்கு அதிகமான கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தக்காளியை வந்து அதிகமாக வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? தக்காளி அதிகமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட்ஸு ஓகேங்களா, சிக்கனாக இருக்கலாம், பீஃபாக இருக்கலாம், போர்க்காக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம யூரினில் வந்து என்னென்னா அப்சர்வ் ஆகி அது வெளியே தள்ளுற அளவுக்கு அதுக்கு போதுமான அதுக்கு எனர்ஜியில் அதிகமாக இருக்கும். நம்ம லிவருக்கே வந்து என்னென்னா மெட்டபாலிசம் ஆகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் என்னென்னா அதெல்லாம் அந்த அமௌண்ட்டை எடுக்கிறது கம்மியாக நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த ஃபுட்லாம் வந்து என்னென்னா நம்ம எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி கண்டென்ட் ஃபுட் வந்து என்னென்னா ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம், அப்புறம் முசம்பி இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறதுனால ஜூஸ் வந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்து என்னென்னா தடுக்கப்படுது. ஏன்னா அதோட ஆசிட் ஓகேங்களா, அதில் இருக்க சிட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா கிட்னி ஸ்டோன் வந்து கரைக்க வாய்ப்பு உள்ளது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமான நீங்கள் வாழைத்தண்டோ, வாழைப்பொரியலோ, அப்புறம் வாழைக்கூட்டோ, வாழைப்பூவில் வந்து அளவுக்கு அதிகமான அந்த ஆன்டி டையூரிட்டிக் ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா? இதனால யூரின் வந்து என்னென்னா அளவுக்கு அதிகமாக வந்து வெளியிடப்படும். அதனால என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வராமல் பாதுகாக்கும். சரிங்களா?